ஜவஹர் அலி, விருப்ப மனு கொடுக்குறீங்க, ஆனால் திமுக தேர்தல் அறிக்கைக்கே தயாராகி விட்டது. உங்களோட அது முன்னணியில் இருக்கிறதா பார்க்கலையா? ஆமாம், திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைக்கு தயாராகிறதுக்கு அவங்களுக்கு வந்து கால அவகாசம் நிறைய தேவைப்படும். ஏன்னா பொய்களை எப்படி மீண்டும் சொல்கிறது, அதுக்கு ரூம் போட்டு யோசிக்கணும். அது பொய்களை எப்படி சொல்லணும், மக்களை எப்படி ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் போன முறை சொன்ன பொய்கள்லாம் இந்த முறை சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு விதவிதமாக கலராக யோசிக்கணுங்கிறதுக்காண்டி அட்வான்ஸாக போடுறாங்க. அதனால அது வந்து பெரிய மக்களிட வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க இல்லை, எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்றத காட்டுவதனுடைய மிக முக்கியமான ஒன்று தேர்தல் அறிக்கை தான். தேர்தல் அறிக்கை தான் எலெக்ஷனை டிசைட் பண்ணுற ஒரு விஷயமாவே இருக்குது. திமுக எப்பவுமே ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் அறிக்கையை. அதே எப்படி சார், ஒரு முறை தான் மக்கள் ஏமாறுவாங்க. ஒரு முறை தான் நீங்கள் ஹீரோன்னா, நீங்கள் ஒரு முறை பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க, நீட் தேர்வு ரத்துன்னீங்க, நகை கடை ரத்துங்கிறீங்க, கல்வி கடை ரத்துனுங்கிறீங்க, மாதம் மின் கட்டணும்னு சொன்னீங்க. எது நீங்கள் இந்த முறை போனீங்க, அண்ணாச்சி என்னாச்சின்னு கேட்க மாட்டாங்களா மக்கள்? கேட்க மாட்டாங்களா மக்கள்? என்னாச்சு அண்ணாச்சின்னு கேட்க மாட்டாங்களா? அதனால வந்து அவங்க இப்போ அட்வான்ஸாக போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்னும் எவ்வளோ திங்க் பண்ணுவாங்க. ரொம்ப எப்படிலாம் பொய்களை சொல்லணும், எப்படி மக்களை ஏமாற்றணும், அந்த மாதிரி மறுமுறை வாக்குறுதி கொடுக்கணும், அதுக்காண்டி வந்து அட்வான்ஸாக போடுங்க தவிர. ஆனால் நாங்கள் அதிமுக களத்தில் மக்களோட மக்களாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் 175 தொகுதிகளில் போய் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இவங்க இதுவரைக்கும் மக்களை சந்திக்கல. திமுக அவங்க தான் ஆளுங்கட்சி. அவங்க எங்க மக்களை சந்திச்சாங்க, நிர்வாகிகளை சந்திச்சு கூட்டம் போடுறாங்க, நிர்வாகிகளை கூட்டு ஒரு மாநாடு நடத்துறாங்க, நிர்வாகிகளை அழைச்சி உங்களுடைய கருத்துக்களை கேட்கிறாங்க, நிர்வாகிகள் கிட்ட வந்து பேசுறாங்க. மக்கள் கிட்ட நேரடியா என்னைக்கு போனாங்க? இந்த 5 வருஷமா போலியே சார். எல்லாம் கட்சிக்காரங்க சில நேரங்களில் காசு கொடுத்துட்டு அழைச்சிருது, மக்கள் கிட்ட நேரடியா போறதுல சார். நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த திட்டங்கள்லாம் போகுதுல, அது அப்போ அரசு பொருள் இல்லையா? திட்டங்கள்ல பல திட்டங்கள்ல வந்து ஹம்பக்கான திட்டங்கள் மக்களிடையே நேரடியா போய் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறதா உண்மை. இது உங்களோட ஸ்டாலின் இல்லாம? ஆமா சார், அதுல என்ன பயன் இருக்குது மக்களுக்கு? நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு பெண்களை கேலி கிண்டலு நையாண்டி நக்கலு ஓசி பயணம், நீ ஃபேர் அண்ட் லவ்லி எங்களால தானே போட்டிருக்க, நீ தலித்து தானே, இதெல்லாம் மக்கள் ஏத்துக்குருவாங்களா? இதே நீங்க இது அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் வந்தோன்னே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி ஏமாத்தினீங்களா, அந்த மக்கள் மீண்டும் உங்களை நம்பி ஓட்டு போட்டுருவாங்களா? எந்த திட்டத்தை நீங்க சொல்லி நீங்க இப்ப ஓட்டு கேட்க முடியும் சார்? ஏற்கனவே நீங்க சொன்ன அந்த வாக்குறுதி 525 வாக்குறுதிகளை நிறைவேற்றினதுமா 13%. அதே அந்த 13% கூட அது உண்மையான மக்களுக்கான திட்டங்களா என்ன, இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டங்களை நிறைய நிறைவேற்றிருக்காங்க. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை ஏற்கனவே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 75,000 பூத் கமிட்டி போட்டு ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் 9 பேர் நியமிச்சு, அந்த 9 பேர் கண்காணிப்பதற்கு ஒருத்தர் கண்காணிப்பாளர் நியமிச்சு, அந்த கண்காணிப்பாளர் எல்லாம் அந்த பூத் கமிட்டிக்கு எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி இவ்வளவும் பண்ணி இப்பொழுது எஸ்ஐஆர் பணிகளிலும் தீவிரம் காட்டி இன்றைக்கு மக்கள் அதிக தீவிரம் காட்டியது திமுகவா அதிமுகவா? நீங்க அவங்க திமுக வந்து ஆளுங்கட்சி, அது வந்து ஒரு பெரிய ஏன்னா அரசு ஊழியர்கள் மக்கள்கிட்டே போலன்னு எஸ்ஐஆர்ல பூத் லெவல் ஆபீசர்ஸை விட பூத் லெவல் ஏஜென்ட் அதிகமா போய் மக்கள் கண்டிப்பா பண்ணாங்க. ஏன்னா இந்த கள்ள ஓட்டு உளலாம் நம்ம போட்டோமே, இந்த கள்ள ஓட்டுல எத்தனை சதவீதம் போகுது, இதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறதுல தீவிரம் ஈடுபட்டாங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. மக்கள் ஒருவருக்கும் ஒரு ஓட்டு, இடம் மாறியவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கும் ஓட்டு இருக்கக்கூடாது அந்த இடத்துல, அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால நாங்க வந்து எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி பிரச்சாரம் பண்ணார். போராட்டங்கள்லாம் மக்கள் வெள்ளம் ஐயா எப்பயா வருவீங்கன்னு கேட்டாங்க. வந்துடுறோமான்னு சொன்னார் எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அதனால 2வது வந்து இந்த திமுகவுக்கு மீண்டும் மக்களை சந்திப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. இன்றைக்கு தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் சீரழிஞ்சு போய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்குது. ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்காங்க சார். அதையும் கேட்போம். மற்ற விருந்தினர்கள் இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கிலிருந்து தாவேக ஆதரவு கட்சி திரு முஸ்தபா இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ராஜகம்பீரன் அப்பாஸ்,
பொய்களை சொல்லுவதற்கு தான் அதிக நேரம் தேவைப்படும். அதனால தான் திமுக முதல்ல தேர்தல் பணிகளுக்கான அந்த தேர்தல் தயாரிப்பு குழுவை அறிவித்திருக்கிறது அப்படின்றாரு ஜவஹர் அலி. 1000 சொற்களை விடவும் ஒரு செயல் சிறந்தது என்று சொல்வார்கள். இன்றைக்கு மகாத்மா காந்தியின் பெயரால 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பெயரை மாற்றி இருக்கிறார்கள் என்கிற கண்டன குரலை இன்றைக்கு சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தின் மீது கை வைக்காதே என்று திமுக இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதிமுக அந்த இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதிமுக முழுக்க முழுக்க பாஜகவிற்கு ஒரு வெண்சாமரம் வீசி கொண்டிருக்கிறது. தன்னுடைய தனித்தன்மையை இழந்திருக்கிறது. அதிமுக கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் மோடியா லேடியா என்று கேட்கக்கூடிய தில்லோடு இருந்தது, தனித்துவத்தோடு இருந்தது. இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் பாஜகவுக்கு என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தான் அதிமுகவின் நிலைப்பாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கட்சி கரைந்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்சிக்கு எந்த தனித்தன்மையும் இல்லை. அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்துச்சுன்னா அவங்க எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக இருப்பாரு, ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டிய அவசியமே இல்லையே. 1,30,00,000 பேர் மகளிர் உரிமை தொகையில் பயனாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பயனாளிகள் நன்றி தெரிவிக்கிறார்கள். விடியல் பேருந்திலே பல லட்சக்கணக்கான பேர் பயணிக்கிறார்கள். சாதாரணமாக நீங்க பெண்கள் அம்மா வீட்டுக்கு போறதுனா கூட ஒரு ஆள் துணையோட தான் போக முடியும், தனித்து போக முடியாது. அவர்களுக்கு தனியா பெண்களுடைய உடையில கூட நீங்க பணம் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இன்றைய நவீன பெண்களுக்கு வேண்டுமானால் இருக்கலாம். நம்மளுடைய அம்மாக்களுக்கு அவர்களுக்கு சேலையில் ஏதாவது பாக்கெட் இருக்கா? அவர்கள் பணம் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா கணவனை எதிர்பார்த்து மகனை எதிர்பார்த்து தான் வாழணும். இன்னைக்கு அரசாங்கம் மாதம் உதவித்தொகையை உரிமை தொகைன்னு கொடுக்குது. உதவித்தொகை கூட இல்லை, உரிமை தொகை கொடுக்கிறது. மாணவர்களுடைய கல்வி சார்ந்து நலத்திட்டங்களை நான் முதல்வன் திட்டம், கல்லூரிக்கு போற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், பசியோடு அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம்னு நலத்திட்டங்களின் வழியாக திமுக மக்களை சந்திக்கிறது. நாசகார திட்டங்களின் வழியாக அதிமுக சந்திக்கிறது. நீங்க பண்ண திட்டங்களை நீங்க சொல்லுவீங்க, ஆனா நீங்க பண்ணாத திட்டங்களை நீங்க ஏன் சொல்லிட்டு செய்யல? நீட் ஏன் விலக்கு கொடுக்கல? மின் கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை என்னாச்சு? கல்வி கட்டணம் ரத்து என்னாச்சு? பழைய ஓய்வு திட்டம் என்னாச்சு? லிஸ்ட் போட்டார் ஜவஹர் அலி. அப்ப அதையும் கொண்டு போவாங்கல்ல. இல்ல நாசகார திட்டங்கள், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் யார் கொண்டு வந்த திட்டங்கள் சொல்லுங்க. அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது. நாங்கள் இந்தியா கூட்டணி வெல்லும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நீட்டை நீக்குவோம் என்று நம்ம சொன்னோம். ஆனால் நீட்டை நீக்குவதற்கான அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு. அதற்கான சட்ட போராட்டத்தை, அதற்கான கொள்கை போராட்டத்தை, அதற்கான கோரிக்கையை தொடர்ச்சியாக திமுக முன்வைத்துக் கொண்டு இருக்கிறது. அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதை போய் மாநில அரசாங்கம் ஏன் செய்யலன்னு கேட்கறது. சேவல் எப்படி முட்டை போடும்? கோழி தானே முட்டை போடும். சட்டமன்ற தேர்தலில் சொன்னார் அவரு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். வெளியே பேசுறாரு. ஆமாங்க, நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசாங்க கையில் இருக்கா, உச்சநீதிமன்றத்துல கையில் இருக்கா? ரத்து செய்வதற்கான அதிகாரம் மத்திய அரசாங்கத்துல தான் இருக்கிறது. பாஜக கூட்டணியில இணக்கமாக இருக்கிறார்களே, நீட் தேர்வுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நீங்க நீங்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க நீங்க அதை வாங்கி கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டு நன்மை தானே. அது மாணவர்கள் மக்களை ஏமாத்தலையே, நாங்க ஏமாத்துறோம். நீட் ரத்து செய்வோம் சொல்லலையே. நாங்க அதுக்கு தான் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வேலையை பார்த்திருக்கீங்க நீங்க. அதனால திமுக நலத்திட்டங்களின் வழியாக காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு வெளிநாடுகள்லாம் பின்பற்றுகிறது. இப்படி ஒரு திட்டத்தை கனடாவிலே இது போன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய அதிபர் இந்த திட்டத்தை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதே மாதிரி இந்த உரிமை தொகையை விமர்சித்தவர்கள் எல்லாம் மகாராஷ்டிராவில் போய் 1000 ரூபா கொடுக்குற இடத்துல 1500 ரூபா தரணும்னு இப்போ பீகார் தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. 10,000 ரூபா அக்கௌண்ட்ல அனுப்புனது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய திட்டங்கள் இந்தியா முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்குமே திராவிட மாடல் தேவைப்படுகிறது. தமிழ்நாடு என்கிற எல்லையோடு சுருங்கி விடாமல் இந்தியா முழுமைக்கும் பெரியார் தேவைப்படுகிறார், திராவிட மாடல் தேவைப்படுகிறது, சமூக நல்லிணக்கம் தேவைப்படுகிறது, சமூக நீதி தேவைப்படுகிறது. அதற்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களிலே தான் முழுக்க முழுக்க திராவிட மாடல் அரசு இருக்கிறது.